வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறேங்க. இந்த குட்டி கதையில ஒரு கணவன் மனைவி இருந்தாங்களாம். அந்த கணவன் மனைவிக்கு எப்பவுமே சண்டை சச்சரவு வந்துகிட்டே இருக்குமா. அந்த கணவரால அந்த சண்டை சச்சரவை தாங்கவே முடியலையாம். அவர் எப்பவுமே நீ என்கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்கிற, நம்ம பிரிஞ்சிடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்களாம். அவங்க புதுமண தம்பதியருங்களாம். இத கேட்ட உடனே அந்த மனைவிக்கும் சரி பிரிஞ்சிடலாம், 2 பேருக்கும் ஒத்து போகல, 2 பேரோட உறவும் நல்ல சுமூகமா இல்ல அப்படின்னு அவங்களும் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். அப்போ ஒரு நாள் அந்த கணவர் தன்னுடைய பழைய நண்பரை போய் பார்க்கலான்னு போனாருங்களாம். அந்த நண்பர் இவரை விட வயதுல பெரியவருங்களாம். இந்த கணவனுடைய நண்பர் பேரு ஆரோக்கியதாஸா. அவர் வீட்டுக்கு போய் நடந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப மனக்கவலையோட சொன்னாருங்களாம். நான் அவளை விட்டு பிரிய போறேன்ட்டு. இதை அவர் கேட்டுக்கிட்டே இருந்தாருங்களாம். ஒரு சிக்கல் நூலை பிரிச்சுக்கிட்டு இருந்தாருங்களாம். அப்போ ஒன்றும் இருட்டுற மாதிரிலாம் ஒன்றுமே இல்லையா. ஆனாலும் தன்னுடைய மனைவி கிட்ட விளக்கு எடுத்துட்டு வந்து வெய்யி அப்படின்னு சொன்னாருங்களாம். அவங்க மனைவி மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டாங்களாம், எதுவுமே இருட்டல, இவர் எதுக்கு விளக்கு எடுத்துட்டு வந்து சொல்றாருன்னு. ஆனால் கணவன் சொன்னதை அவங்க கேட்டாங்களாம். விளக்கு எடுத்துட்டு வந்து மேஜையில் வச்சாங்களாம். இவர் பண்ண அந்த நூலுடைய சிக்கல்ல எடுத்துக்கிட்டே இருந்தாருங்களாம். நண்பர் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தாருங்களாம் ஆரோக்கியதாஸ். இதை கேட்டுக்கிட்டே இருக்கிற நேரத்தில் மனைவி இவங்க 2 பேருக்குமே 2 டம்ளர்ல பால் எடுத்துட்டு வந்தாங்களாம். அதை ஆரோக்கியதாஸ் சந்தோஷமா வாங்கி கபகபகபன்னு குடிச்சிட்டாருங்களாம், ரொம்ப சிரிச்ச முகத்தோட.